அஸ்ஸலாமு அலைக்கும். ரெஜினா கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ரோஸ் ஜெல்லி தான் பார்க்க போகிறோம். அகர் அகர் வச்சு வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு அகர் அகர் எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் அதை போட்டு நம்ம கொதிக்க வைக்கலாம். இது நல்லா கொதிக்கும் போது அது கரைஞ்சி வந்துடும். இந்த மாதிரி கரையும், இன்னும் கொஞ்சம் கரையணும். நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க. நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம பால் அடுப்பில் வச்சுக்கலாம். நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். தண்ணி கலக்காத பால் வச்சுருக்கேன். இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் இது நல்லா கொதிச்சோன்னா நம்ம 6 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். இது நல்லா கரையிற வரைக்கும் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சு நம்ம அந்த அகரகரை இதில் ஊற்றிக்கலாம். பால்லே நம்ம அந்த அகரகரை போடக்கூடாது. இந்த மாதிரி தனியாக வேக வச்சு தான் போடணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பால் தெரிஞ்சிடும் அந்த மாதிரி போட்டிங்கன்னா. இது ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரோஸ் எசன்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இது ஒரு பிளேட்டில் வடிச்சிக்கலாம். இது நல்லா வடிச்சிட்டு நம்ம ஃபேன் காற்றுல கொஞ்சம் நல்லா ஆற விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். சூடோடு ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு வைங்க. இந்த பபிள்ஸ்லாம் எடுத்துருங்க. ஏன் எடுக்க சொல்கிறேன்னா, ஆறுச்சுன்னா அந்த பபிள்ஸ் அப்படியே செட் ஆயிரும். பார்க்க ஒரு நீட் இல்லாத மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எடுத்துருங்க. ஃபேன் காற்றுல நல்லா ஆற வச்சுருக்கேன். இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள்.
இது மேலே வந்து நீங்கள் நட்ஸ்லாம் மேலே போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ரோஸ் இதழும் போட்டுக்கலாம். நல்லா சூப்பராக சேஃபாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.